அனைவருக்கும் வணக்கம். இப்போ வாங்க செடிங்களுக்கு வாழைப்பழத்தோல் உரம் எப்படி கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். செடிங்களுக்கு இலை சத்து மட்டும் போதாதுங்க, காய் பூ எடுக்கிறதுக்கான பொட்டாசியம் பாஸ்பரஸ் உள்ள சத்து நமக்கு தேவைங்க. அந்த சத்துக்கள் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தோலில் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் வாழைப்பழத்தோல் கரைச்சல் கொடுக்குறேன். ஒரு காலி பக்கெட் எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா தோலை நான் போட்டு வச்சுக்கினேன். அதன் பிறகு அதில் தண்ணி விட்டு ஊற வைக்கணும். அந்த தோல் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் நம்மளுக்கு போதுங்க. முழு பக்கெட்டும் ரொம்பணும்னு அவசியம் கிடையாது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஏன்னா மூடாமல் வச்சோம்னா கொசுக்கள்லாம் வந்துடும், ஈ வந்து முட்டை விட்டுடும், தண்ணி சுத்தம் இல்லாத போவோம். அதனால் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அது 3 நாள் நல்லா ஊறணுங்க. எனக்கு 3 நாள் நல்லா ஊறிடுச்சு. அதன் பிறகு எடுத்து நான் வட்டி கட்ட போகிறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பக்கெட் எடுத்துக்கினேன். என்கிட்ட ஃபில்ட்ரு கிடையாது, அதனால் ஒரு வேஸ்ட்டு துணி எடுத்துக்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 நாள் ஊறுனால வாழைப்பழத்தோல் நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. கையால் நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். கையால் பிசைறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம பிசைஞ்சி ஊற்றும்போது நல்லா அதில் இருக்கிற சத்துக்களும் இன்னும் அதிகமாக வரும். அதனால தான் நான் கையால் பிசைஞ்சி எடுத்துக்கினேன். நல்லா குழகுன்னு இருக்குது பாருங்கள். கையால் பிசைஞ்சி எடுத்துக்கிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், தண்ணியை நான் வடிகட்டி எடுத்துக்கின்னு இதில் இருக்கிற திப்பிக்கெல்லாம் வந்து நான் உரமாக்கிக்குவேன். வாழைப்பழத்தோல் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறது கிடையாதுங்க. ₹1 செலவு இல்லாமல் நம்ம வீணாக போகிற வாழைப்பழத்தோல் எடுத்து தான் நம்ம இப்போ உரமாக்க போகிறோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா பொட்டாசியமும் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்குது. இதை நம்ம தோலோடவும் பயன்படுத்தலாம், நம்ம இந்த மாதிரியும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்குதோ அது மாதிரி செய்யுங்க. இப்போ பாருங்கள், நான் வடிகட்டிட்டேன். இந்த திப்பியை நான் உரமாக்கிக்குவேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதை எடுத்து நம்ம தண்ணி கலந்து தாங்க ஊற்றணும். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி கிடச்சிருக்குது. இந்த தண்ணி அப்படியே டைரெக்டாக ஊற்றக்கூடாது. இதில் பச்சை தண்ணி நிறையா கலந்து தான் ஊற்றணும். நம்ம அந்த அந்த தண்ணி ஊற்றினோம்னா செடிங்கள்லாம் செத்து போயிடும். இதில் பார்த்திங்கன்னா நான் 20 லிட்டர் பக்கெட் ஃபுல்லாக பச்சை தண்ணியை கலந்துக்கினேன். அதன் பிறகு தான் செடி கொடுக்க போகிறேன். இப்போ வாங்க செடிகளுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு டப்பா தான் தண்ணி ஊற்றுறேன், அதுக்கு மேலே ஊற்றலை. இந்த தக்காளி செடி பாருங்கள், ஏற்கனவே இது நல்லா காய்ச்சி செடி. ஃபஸ்ட்டு டைம் நல்லா 2-3 கிலோ தக்காளி காய்ச்சிச்சு. இப்போ 2வது முறை நான் இந்த வாழைப்பழத்தூள் கரைச்சல் தாங்க கொடுத்தேன். அதனால தான் 2வது முறை நல்லா காய் பிடிச்சிருக்குது. நிறைய பேர் என்னுடைய காணொலியை பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்க, ஷேர் பண்ண மாட்டேங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்க. என்னுடைய காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.